எஸ்ஐயா நீங்கள் உள்ளே வர அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப நார்மலாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அது மாதிரியான எண்ணங்கள் தான் வந்தீங்களா, இல்லை இப்படியாச்சும் ஒரு பெரிய அதிகாரி ஆயிடணும் அப்படின்ற? அப்படிலாம் இல்லை. ஓகே, எனக்கு தெரியும் பெரிய அதிகாரி ஆக முடியாதுன்னு. ஏதாவது சாதனை படைக்கும். அந்த இன்வால்மெண்ட் எனக்கு ஒர்க் இன்வால்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், எப்படியாவது கரெக்டாக இருக்கணும், பேர் வாங்கணும், நம்பர் 1 இருக்கணும், நல்லது செய்யணும். சார் முதல்ல ஆக்சுவலாக படத்துல எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் சார், இந்த கிரைம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முத அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பீங்கல்ல, ஒரு உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கு முத போயிருப்பீங்க. மர்டர் கேஸுக்கு எங்கள் இன்ஸ்பெக்டர் வெளியே உட்காந்தார். அதுக்குள்ளே அவர் எல்லாரையும் விசாரிச்சுட்டார். அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துரு. அவர் விசாரிச்சுட்டு நான் போய் ஸ்கெட்சை போட்டு முடிச்சோன்னா ரஃப் ஸ்கெட்ச் தான் போடும். அப்போம்லாம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் இருக்காது. என்ன இப்படி ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சு அங்கேயே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி அதிகாரிங்க இருந்தாங்க. நாங்கள் ஒரு கிரைம் நடந்தாச்சுன்னா எம்ஓ லிஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கிரைம் பார்க்கறதுனால எம்ஓ இருந்தா ஜுவல் அடிக்கிறவன் அடிப்பான், பேக் டோர் என்ட்ரினா பேக் டோரில் தான் என்ட்ரி பண்ணுவான், ஜன்னல் விண்டோ என்ட்ரினா விண்டோ கதவே திறந்துருந்தா கூட விண்டோ ஓப்பன் பண்ணி தான் வருவான். அந்த ஹேப்பன்ட்டாக அவனை ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப அதை அதை கண்டுபிடிச்சிருவான். அவன் எம்ஓ கிரிமினல்ஸ் எம்ஓ தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். இன்னைக்கு உள்ள கிரிமினல்ஸ் அப்படி கிடையாது, எல்லா எம்ஓவும் பண்ணுறான். ஸ்நாச்சிங் பண்ணுறவனே கொலையும் பண்ணுறான், கொலை பண்ணுறவன் திருடவும் செய்கிறான். அப்போ இப்போ மாறி போச்சு. இப்போ காரணம் என்னன்னா, நியூ கிரிமினல்ஸ் எல்லாமே ஜெயிலுக்குள்ள ஃபார்ம் ஆகி டீம் ஃபார்ம் ஆகும்போது 5 பேர் தரும்போது 5 பேர் 5 எம்ஓவாக இருக்காங்க. 5 எம்ஓவும் ஒரே இடத்துல இம்ப்ளிமெண்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யாருமே எல்லாம் குற்றத்தை ஈடுபடுறாங்க அப்படின்றதே தெரியாமல் இருக்கு. இப்போ இதை கண்டுபிடிக்கிறது காவல்துறை கொஞ்சம் சவாலாக இருக்கா? ஆமாம், கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது. எல்லாம் இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சிசி கேமரா ஃபுட்டேஜ் இதை மாதிரி தான். யார் பிரெயினை யூஸ் பண்ணுறது? அப்போம்லாம் செல்ஃபோன் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏதாவது ஒரு டீ கடை இருக்கும், டீ கடைக்கு வந்துட்டு போவோம். இப்போ செல்ஃபோன் ஆப்ரேஷன். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, நிறைய கிராமங்களில் போகணும், வில்லேஜில் போகணும், எந்த ரவுடி சுவாரா என்ன மோட்டிவ் இருக்குங்கிறத இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன், அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். நடந்த பிறகு கலெக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் கிடையாது. லாண்ட் ஆர்டருக்கு உளவுத்துறையோட ரிப்போர்ட்றது ரொம்ப முக்கியம். இன்டெலிஜென்ஸ் என்ன தகவல் கொடுக்குறாங்கன்ற வச்சு தான் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றத நிறைய விமர்சனங்களும் வைக்கிறாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி எதை வச்சு கணக்கிடுவீங்க? இல்லை, இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் அதில் ஐஜி சார் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கரெக்டாக லோக்கலில் எஸ்பி இருப்பாங்க. ஓகே, எஸ்பிக்கு கீழே இருப்பாங்க. எஸ்பி சாருக்கு கீழே லோக்கலில் ஒரு டீம் இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்லையும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் ஃபெயிலியர். டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸாக ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு மொத்தமாக சொல்லிட முடியாது. எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருப்பார், எஸ்பி கான்ஸ்டபிள் இருப்பாங்கல்ல, அவங்க தானே அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன், லோக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டா ஓவராலாக இதாகிடும். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்பான அதிகாரிகள் பங்காற்றி இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சிலரோட பேர்களை கேட்குறப்ப நம்மளுக்கு ரொம்பவே கனெக்டான ஒரு சில பேர்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இப்போ சமீப காலமாக என்கவுண்டர் அப்படின்றத பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். என்கவுண்டர் சரி அப்படின்னு ஒரு சாரார் சொல்லலாம், என்கவுண்டர் தப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். ஆனால் இப்போ சமீபமாக என்கவுண்டர் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகக்கூடிய ஒரு பேர் அப்படின்றது ஏடிஎஸ்பி வெள்ளதுரை அவர்கள். அவருடைய 27 ஆண்டுகால காவல்துறை பணியில் அவருடைய அனுபவங்கள் என்ன, அவருக்கு எது மாதிரியான ரிஸ்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி அவர்கிட்ட ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்ல, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய இதை பார்க்குறப்ப நிறைய படிச்சிருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கீங்க, சேம் டைம் அடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி அப்படின்னு உங்கள் லைஃபே ஒரு டிரான்ஸ்மிஷனை பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு அடுத்த இடம் அப்படின்னு வந்திருக்கு. எப்படி இது எல்லாமே ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோட பயணிச்சதா, இல்லை எல்லாமே விபத்தாக நடந்ததா? இல்லை, விபத்தாக நடந்தது அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் விபத்தாக நடந்தது. கடைசியாக நடந்தது இல்லை அப்பாயின்மெண்ட். ஓகே. ஓ, நான் இது பிளான்ட் கிடையாது. நான் எம்ஃபில் முடிச்சுட்டு நேராக போய் அப்பாயின்மெண்ட் ஆயிடுறேன். நான் கேஜிஎஸ் காலேஜ் பத்மநாபமங்கலம்னு ஒரு காலேஜில் அப்பாயின்மெண்ட் ஆயிடுறேன். ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆயிடுறேன். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நான் தான். அங்கே ஒரே ஒரு ப்ரொஃபஸர் தான்.
அந்த ஒரு ப்ரொஃபஸர் நான் தான் லெக்சரர், அதனால நானே எட்டாவது டிபார்ட்மெண்ட், எல்லாமே நான் தான். ஓகே. ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸரா எப்படி நீங்க? ஆமா. அதுல வந்து அங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு, ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. கொஞ்சம் நஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. அந்த காலேஜை கேட்டாலே தெரியும், இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வேலை பார்க்கும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா உண்டு. எனக்கு டிசிப்ளின் வந்து 100% இருக்கும். ஓ, கரெக்டாக இருக்கும். இன் டைம், டைம்னா டைம், அதில் கரெக்டாக இருப்பேன். சொன்ன இடத்துக்கு போகணும், வரணும், எல்லாமே. நான் சப்வார்டனாக இருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஹாஸ்டலில் சாப்பிட்டு டிலே வருவாங்க நான் வந்த பிறகு கிளாஸுக்கு. இதை நல்லா டாலரேட் பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ காலேஜ் லெக்சராக இருக்கும்போதே மேரேஜ் ஆகிட்டு என்னுடைய பொண்ணு இருக்கா. இது காதல் திருமணமா இல்லை வீட்டில் பார்த்து? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் அப்பா சொன்னாங்க, உடனே புதன்கிழமை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ், அவ்வளோதான். ஓகே. எங்கள் ஃபாதர் சொன்னாலும் தட்ட முடியாது. எங்கள் ஃபாதர் என்ன சொன்னாங்களோ அதுதான். காதல்லாம் அது மலர்லையா சார் அந்த காலத்தில்? அதெல்லாம் இல்லை, நம்ம மூஞ்சிக்கு யாருங்க வருவா நீங்கள். ஆப்பம்லாம் இருந்தேன். அந்த அன்னைக்கு ஃபில் முடிச்சோன்னா ஒய்ஃபு 91 இதாகிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன். 92 குழந்தை, என் பொண்ணு இருக்கா. அப்போ காலேஜில் லெக்சராக இருந்து 93 94 விட்டுட்டேன். வேண்டாம், முக்கியமான கட்டத்தில் தான் வேலையை விடுறீங்க. விடுறேன். என் பொண்ணு பிறந்த பிறகு 94 வேலையை கடமைகள் பொறுப்புகள் அதிகமாகும். அப்போ அந்த சமயத்தில் ஆமாம், எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவேன். எனக்கு என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. கட்டாயமே படுத்த முடியாது. என் மனசாட்சிக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போயிடுவேன். எந்த வேலைனாலும் பார்க்க ரெடியாக இருப்பேன். பட் ஆனால் பார்க்குற வேலையில் கரெக்டாக பார்ப்பேன். அதான் என் பாலிசி. இப்போ வேற காலேஜ் இல்லை, இப்போ உங்கள் படிப்புக்கு வேற காலேஜில் போயிருந்தாலும் நல்ல ப்ரொஃபஸர் வேலை பெரிய இடம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் இந்த ஃபீல்டே வேணாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்தோடனே 94 கால் ஃபார் பண்ணிட்டாங்க, எஸ்ஐ கால் ஃபார் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஃபேமிலி ஆகி போச்சு, வருமானம் வேணும், என்ன பண்ணுறது, நிச்சயமா விவசாயம் பார்த்துலாம் பிழைக்க முடியாது. விவசாயம் தான் பார்த்தேன். 94 அப்பியர் ஆனேன், செலெக்ஷன் ஆனேன். 97 தான் போஸ்டிங் வந்துச்சு. அப்போ அந்த எத்தனை வருஷம் என்ன இடைப்பட்ட காலம்? விவசாயம் தான். விவசாயத்தில் சொந்த வயக்காக இருந்துச்சு, எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க வயக்காடு, அதில் வேலை பார்த்தேன். அதில் வேலை பார்த்தா நடத்தோம். அப்போ கஷ்டங்கள், அப்போ தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியுது. அது வரைக்கும் சின்ன வயசில் தெரியும். சின்ன வயசில் எங்கள் அப்பா வேலை இல்லாத இருக்கும்போது அந்த கஷ்டத்தை அனுப்பிச்சோம், சாப்பாடு எல்லாத்துக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சோம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ன் வரும்போது நம்ம ஒரு ஃபேமிலி மேனாக அவங்களுக்கு கஷ்டப்படணும். நம்ம ஃபேமிலி மேனாக வரும்போது இப்படி ஒரு ப்ராப்ளம், வேலை இல்லை, பணம் இல்லை, இந்த வர்ற காசு வந்து குழந்தைக்கோ ஒய்ஃபுக்கோ சேர்த்துக்கிறது. அப்போ தான் நான் அந்த ஃபீல் பண்ணேன். 94 செலெக்ஷன் ஆகிறேன், 97 போஸ்டிங் வருது. நான் 2/6/97 அசோக் நகரில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும்ல சார், இது மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த லெட்டர் வாங்கி பார்த்த அந்த நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நடந்துச்சு? அப்போ லெட்டர் வந்திருக்கு, லெட்டர் வந்துடுது. நான் எங்கள் வீட்டுக்கு தான் வந்துச்சு. தாலுக்குன்னு போட்டுருந்துச்சு, தாலுக்கு போலீஸ்னு போட்டுருந்துச்சு. ஓகே. எனக்கு என்ன தாலுக்கு போலீஸ்னு தெரியல. உடனே போலீஸில் அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் எங்கள் அப்பாட்டையோ யார்ட்டையோ கேட்டேன், என்னமோ தாலுக்கு போலீஸ்னு போட்டு வந்திருக்கு, அது என்னன்னு கேட்டேன். அது லோக்கல் லாண்ட் ஆர்டர். ஒரு 96 பேர் லாண்ட் ஆர்டர் போட்டாங்க, மற்றவங்க பெட்டாலியன் ஏஆர் போட்டாங்க. 96 பேர். ரைட், சந்தோஷம். நமக்கு அன்னைக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், குடும்பத்தை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைச்சாச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தான். உடனே கிளம்பி ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங்கு. அப்போ தான் வால்டர் சார் டிஜி, ட்ரைனிங் டிஜி வால்டர் சார். ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்ட ஞாபகம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆமாம், இஷ்யூடு ட்ரெஸ் போட்டாங்க. வந்த அன்னைக்கு மொட்டை மாதிரி அடித்தாங்க, எல்லாத்தையும் அடித்து கட்டி விட்டாங்க, முடி வெட்டி எல்லாம் விட்டாங்க. அது நமக்கு மிஷின் போடுறது தானே. எங்கள் அப்பா ஆரம்ப காலத்துலேருந்து மிஷின் தான் போட வைப்பாங்க. அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காரு, அதனால மீசையெல்லாம் வைக்க விட மாட்டாங்க. மீசையெல்லாம் நாங்கள் வச்சது காலேஜ் வந்த பிறகு தான். காலேஜில் வேலைக்கு போன பிறகு தான் மீசையெல்லாம் வச்சோம், இல்லைன்னா மீசை வைக்கக்கூடாதுன்றாங்க. அந்த காலத்தில் கிராமத்து ஆட்கள் அப்படி தான். மீசை வச்சா இது பண்ண விட, பெரியவங்க முன்னால் கால் மேலே கால் போடக்கூடாது, நிறைய சிஸ்டம் இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய மற்ற எதுவும் பிரச்சனையும் இல்லை. மொட்டை மாதிரி அடித்தாங்க. ஒரு இஷ்யூடு யூனிஃபார்ம், அதில் 2 பேர் பூந்துக்கலாம், அப்படி இருக்கும். இப்போ மாதிரிலாம் இருக்காது, நல்லா இருந்துச்சு. யூனிஃபார்ம் போட்டு அதில் அப்பவும் சின்சியராக 6 மணி பெரியட்னா 5:30 போயிடுவேன் நான் கிரவுண்டு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி சார் கீப் அப் பண்ணுறீங்க? அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி அதை ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னா இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அது நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறனால அதை எப்படி? நான் எப்போவுமே அதை கரெக்டாக பண்ணுவேன். 5-6 மணிக்கு இருக்கணும்னா 5:30 அங்கே இருந்துருவேன். 6 o'clock அங்கே இருக்குன்னா 5:30 இங்கேருந்து 4 o'clock எழுந்திரிடுவேன். இல்லை அங்கேயே வரமாட்டேன், அங்கேயே படுத்துருப்பேன். இந்த டயத்தில் வந்து நான் டிலேயாக போனோம்னா மற்றவங்களை கேட்க முடியாது.
டிசிப்ளினரி ஃபோர்ஸில் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டர், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் சீனியர் அண்டர் ஆஃபீஸர். அதே மாதிரி பிஏ படிக்கும்போது மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். அங்கே ஓகே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆனால் 6th செமஸ்டர் முடிக்க போகும்போது இதில் 2 செமஸ்டரில் 3 வருஷம் 6th செமஸ்டர் முடிக்கும் போது எனக்கு அத்தனை 3 வருஷத்துக்கும் அவங்க பணத்தை கட்டிட்டு நான் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் டிகிரி படித்தேன். ஆக்சுவலாக இப்போ எஸ்ஐயா நீங்கள் உள்ளே வர அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப நார்மலாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அது மாதிரியான எண்ணங்கள் தான் வந்தீங்களா, இல்லை இப்படியாச்சும் ஒரு பெரிய அதிகாரி ஆயிடணும் அப்படின்ற? அப்படிலாம் இல்லை. ஓகே, எனக்கு தெரியும் பெரிய அதிகாரி ஆக முடியாதுன்னு. ஏன்னா 33 வயசில் ட்ரைனிங். ஓகே, 30 வயசில் அப்பியர் ஆகிறேன். எனக்கு 28 வயசில் மேரேஜ். 30 வயசில் அப்பியர் ஆகிறேன். 33 வயசில் ட்ரைனிங். நான் மீதி இருக்கிற 25 வருஷம் தான் இருக்கும். 58 வயசு தானே அப்போ. அந்த நேரத்தில் 58 வயசில் நான் என்ன பெரிய அதிகாரி ஆயிட முடியும்? ஒரு இன்ஸ்பெக்டரா ஆகும். அதனால என்ன இருக்கணும், இந்த வருஷம் வேலை பார்க்குறதுல நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும், ஏதாவது சாதனை படைக்கணும். அந்த இன்வால்மெண்ட் எனக்கு ஒர்க் இன்வால்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். எப்படியாவது கரெக்டாக இருக்கணும், பேர் வாங்கணும், நம்பர் 1 இருக்கணும், நல்லது செய்யணும். ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய ப்ரொமோஷன் வாங்க போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் இதுதான் இதில் பேர் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆம்பிஷன். சார் முதல்ல ஆக்சுவலாக படத்துல எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் சார், இந்த கிரைம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முத அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பீங்கல்ல, ஒரு உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கு முத போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தகவல் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக நாங்கள் படத்து மூலியமாக நிறைய விஷயங்கள் தப்பாகவும் கேள்விப்படுறோம், அது ரைட்டாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் வரும், இது மாதிரி நடந்திருக்கு அப்படிம்பாங்க. நீங்கள் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போவீங்க இல்லையா? இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் போன இது நான் இருக்கு, அது என்ன கேஸுக்கு போனீங்க? மர்டர் கேஸுக்கு போனேன். ஓகே, எங்கேங்க சார்? அதாவது கீரனூரில் நாம திருச்சியில் புதுக்கோட்டை. ஓகே, இங்கேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 6 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அப்போ நான் அங்கே போகிறேன். கீரனூரில் எஸ்ஐ எனக்கு ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எஸ்ஐ. அங்கே ரெகுலர் எஸ்ஐ கிடையாது. அப்போ மிஸ்டர் அரசு சார்னு ஒருத்தர் இருந்தார், இன்ஸ்பெக்டர். அவர் ஜெம் ஆனஸ்ட் அண்ட் தரலி அன்ஸ். வீட்டிலேருந்து டீ போட்டு கொண்டு வந்து எனக்கும் கொடுப்பாரு, அவரும் சாப்பிடுவார், நான் உட்காந்து கெட்டு எழுதுவேன், டிக்டேட் பண்ணுவார். ஸ்டூடெண்ட் மாதிரி கற்றுக் கொடுத்தாரு, டிக்டேட் பண்ணுவார். அங்கே போய் தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட தான். அவர் ஒரு மர்டர் ஆயிருக்கு, ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபை மர்டர் பண்ணிடுறான். மர்டர்னா இல்லை, இந்த நாக்கை பிடிச்சி இழுத்து அப்படியே மர்டர் பண்ணிடுறான். சீன் ஆஃப் கிரைமுக்கு கூப்பிட்டு போயிட்டார். வீட்டுக்குள்ளே பாடி கிடக்கு. முதல்ல டெத் பாடியை நான் தான் பார்க்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த வேலைக்கு முன்னாலாம் நம்ம சாவோம், அதில் சாவுக்கு போவோம், இறப்புக்கு போவோம், பார்த்துருப்போம். பட் மர்டர் ஆகி கிடக்கிற பாடி ஃபஸ்ட்டு பாடி நான் அங்கே தான் பார்க்குறேன், நான் தான் பார்க்குறேன். இவர் உட்காந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, வெள்ளத்துறை ஸ்கெட்சை போடுங்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. போய் நின்ன ப்ராக்டிகல் ட்ரைனிங் எஸ்ஐக்கு என்ன தெரியும்? பாடி கிடக்கு, பாடியை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாடி பார்க்குறோம்ல ஒரு மாதிரி இருக்கும், என்னத்தை பண்ணுறதுனே தெரில. அப்போது ஒரு கிரேட் 2 கான்ஸ்டபிள் காமராஜ்னு ஒரு கான்ஸ்டபிள், அவர்கிட்ட கேட்டேன். அப்போல்லாம் சார்ன்னு தான் சொல்லுவோம், கான்ஸ்டபிள் கூட நான் சார்ன்னு தான் சொல்லுவேன், எஸ்ஐ. அப்போ காலேஜில் இருந்து வந்த புதுசு இல்லை, ஆமாம், அக்யூஸை பார்த்தாலும் நீங்கள் தான், போலீஸை பார்த்து சார் எப்படி செய்கிறதுன்னு, எப்படி போடுறது, வடக்கு எது தெற்கு எதுன்னு தெரியாது. மோஸ்ட்டு போடும்போது நாங்கள் நார்த்து சவுத்து ஈஸ்ட் எல்லாம் போடணும்ல, எப்படி போடுறதுன்னு அவர் போட்டு கற்றுக் கொடுத்தார். இப்படி நின்றுக்குங்க, இப்படி போடுங்க, இப்படி போடுங்கன்னு. எங்கள் இன்ஸ்பெக்டர் வெளியே உட்காந்தார். அதுக்குள்ளே அவர் எல்லாரையும் விசாரிச்சுட்டார். அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தார். அவர் விசாரிச்சுட்டு நான் போய் ஸ்கெட்சை போட்டு முடிச்சோன்னா ரஃப் ஸ்கெட்ச் தான் போடும். அப்போம்லாம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் இருக்காதுல்ல. இதில் ரஃப் ஸ்கெட்சை போட்டுட்டு வெளியே வந்தோன்னே என்னை இப்படி ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சு அங்கேயே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி அதிகாரிங்க இருந்தாங்க. அந்த இடத்துலயே எல்லாமே நடக்குது. அந்த இடத்துலயே பார்வை மேஜரு ஸ்கெட்சு போட்டு வந்தேன், பார்வை மேஜர் எழுதினாரு, கையெழுத்து வாங்கினாரு, அதே மாதிரி டிக்டேட் பண்ணாரு, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாரு, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது வாட்டி அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கரன்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ இதுலேருந்து எப்படி சார் அந்த கேஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா? ஃபாலோ பண்ணி ஹஸ்பண்ட் மர்டர் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு, ஈஸி டிடக்ஷனு. அக்யூஸை திருப்பி அக்யூஸை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவரே இன்ஸ்பெக்டரே கூட வந்தார், இன்ஸ்பெக்டர் இன்னும் அரெஸ்ட் பண்ணி. பட் ஒரு கிரைமை ஃபாலோ பண்ணி இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. அது மர்டர் கேஸ்லலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன வித்தியாசம்? இப்போ மர்டர் கேஸ்னா நோன் அக்யூஸாக இருப்பான், எப்படி யார் அவனுக்கு எதிர்பார்ட்டி யாருன்னு. இப்போ மாதிரிலாம் ஓட மாட்டாங்க. அந்த பீரியட்லாம் மர்டர் கேஸ் அக்யூஸை ஈஸியாக செக்யூர் பண்ணலாம். ரவுடி மர்டராக இருந்தால் இந்த ரவுடி எதிரி இவன் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். திருப்பி ஃபேமிலி டிஸ்பியூட்னா இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த பஞ்சாயத்துக்காரங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க. அந்த ஊரில் போய் விசாரிச்சோன்னா தெரிஞ்சிடும். அங்கெல்லாம் நாங்கள் ஊரில் போய் விசாரிப்போம், நிறைய இருக்குது இங்கே. அதே மாதிரி கிரைம் தான் கண்டுபிடிக்க முடியாது.
ஓகே. கிரைமை தான் ஃபாலோ பண்றது. அந்த எம்ஓ கிரிமினல்ஸ், எம்ஓ கிரிமினல்ஸ்னு இருக்கு. அந்த எம்ஓ கிரிமினல்ஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு எம்ஓ கிரிமினல்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஜெயிலில் போனோன்னா ஒரு எம்ஓ கிரிமினல் போனோம்னா 10 எம்ஓ கிரிமினல் வந்தோன்னா இந்த 10 மெர்ஜ் ஆயிடுறான். அங்க ஒரு கேங் ஃபாலோ, அங்க கேங் ஃபாலோ 10 எம்ஓ வருது. இப்போ எம்ஓ லிஸ்ட்டை ஃபாலோ பண்ண முடியாது. நாங்கள் ஒரு கிரைம் நடந்தாச்சுன்னா எம்ஓ லிஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கிரைம் பார்க்கறதுனால எம்ஓ இதுனா ஜுவல் அடிக்கிறவன் அடிப்பான், பேக் டோர் என்ட்ரினா பேக் டோரில் தான் என்ட்ரி பண்ணுவான், ஜன்னல் விண்டோ என்ட்ரினா விண்டோ கதவே திறந்துருந்தா கூட விண்டோ ஓப்பன் பண்ணி தான் வருவான், பேக் டோர் என்ட்ரி ஆவான், ஃப்ரண்ட் டோர் எக்ஸிட் ஆவான். இதெல்லாம் அவங்க எம்ஓஸ். இதை பண்ணாலே இந்த கிரிமினல்ஸ் பண்ணியிருப்பாங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஹேப்பன்ட்டா அவனை ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப அதை கண்டுபிடிக்கும், அதை கண்டுபிடிச்சிருவோம். அவன் எம்ஓ கிரிமினல்ஸ் எம்ஓ தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். இன்னைக்கு உள்ள கிரிமினல்ஸ் அப்படி கிடையாது, எல்லா எம்ஓவும் பண்றான். ஓகே, ஸ்நாச்சிங் பண்றவனே கொலையும் பண்றான், கொலை பண்றவன் திருடவும் செய்யறான். அப்போ இப்போ மாறி போச்சு. இப்போ காரணம் என்னன்னா நியூ கிரிமினல்ஸ் எல்லாமே ஜெயிலுக்குள்ள ஃபார்ம் ஆகி டீம் ஃபார்ம் ஆகும்போது 5 பேர் தரும்போது 5 பேர் 5 எம்ஓவா இருக்கான். 5 எம்ஓவும் ஒரே இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றான். ஓகே, இப்போ இந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி இப்போ யாரு எல்லாம் குற்றத்தை ஈடுபடுறாங்க அப்படின்றதே தெரியாம இருக்கு. இப்போ இதை கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு கொஞ்சம் சவாலா இருக்கா? ஆமா, கொஞ்சம் சவாலாக தான் இருக்கு. எல்லாம் இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்துட்டு சிசி கேமரா ஃபுட்டேஜ் இதை மாதிரி தான். யார் பிரெயினை யூஸ் பண்ற? எல்லாமே வி ஆர் டிபெண்ட் அப்பான் இதுதான். சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை மாதிரி வச்சுட்டோம். செல்ஃபோன் வந்த பிறகு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போம்லாம் செல்ஃபோன் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏதாவது ஒரு டீ கடை இருக்கும், டீ கடைக்கு வந்துட்டு போவோம். இப்போ செல்ஃபோன் ஆப்ரேஷன். அந்த நேரத்துலலாம் கிராமங்களில் எப்படின்னா பீட் மார்ச் பண்ணுவோம். ஓகே, நைட் ஆல்ட் இருக்கும். நைட் ஆல்ட் இருக்கும். அங்கே ஹெட்மேன் இருப்பார், வில்லேஜ் ஹெட்மேன் இருப்பார். அங்கே ஒரு பட்டா புக்கு போட்டிருப்போம், அவர் தான் போடுவார். பட்டா புக்கில் கையெழுத்து போடுவோம். கையெழுத்து போட்டு அந்த வில்லேஜ் ஹெட்மெண்ட்டே உங்கள் ஊரில் யாரெல்லாம் வந்தானே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விசாரிச்சுட்டு கிரிமினல்ஸ் வந்திருக்காங்களா போகிறாங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு வருவோம். இப்போ அந்த சிஸ்டம் கிடையாது. யாருமே நைட் ஆல்ட்டும் பண்றது இல்ல. இப்ப இந்த ஹெட்மேன்றவர் மப்டில இருப்பாரா சார்? இல்ல அவரு பஞ்சாயத்து தலைவர். ஓகே ஓகே, கிராம பஞ்சாயத்து தலைவர். அவரு போனா மக்களோட மக்களாவே இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம். அதுதான் பப்ளிக் அப்ரோச் பண்றது. நல்ல பழகுவாரு. அவங்க எல்லாருமே ஜென்யூனா இருக்கும். கிராமங்கள்ல போனா இவங்க நைட் ஆல்ட் ஃபுல்லா பண்ணுவாங்க. அந்த ஒரு ஏட்டு போவாரு, ஒரு எஸ்ஐ போனா ஆல்ட் பண்ணுவாரு. அவங்க கிட்ட கேட்டு வருவாரு, யார் யார் வந்தா அவங்க ஊர்ல இல்ல நிலைமை என்னங்கிறத கேதர் பண்ணுவாங்க. அப்போ சோர்ஸ்ன்றது ஒரு வீட்டில் என்ன நடக்குது, சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டையா அப்படின்னு கொண்டு உங்களுக்கு அந்த தகவல் வந்துடும் அந்த கிராமத்துல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒயின் ஷாப்ல தானே பட்டாப்புக்கு போடுறோம். ஓகே, சுருங்கிருச்சு அந்த இது. தவறான ஒரு இதை போட்டாச்சு. பட்டாப்புக்கு எங்க போடணும்? பட்டாப்புக்கு அங்க போட்டாங்கன்னா அவங்க கையெழுத்து வாங்கிட்டு வரணும். சாம்பிள் சிக்னேச்சர் வாங்கி வச்சிருப்போம் பட்டாப்புக்கு போடுற இடத்துல, ஸ்டேஷன்ல. அவங்க இடத்துல போய் மீட் பண்ணாங்களாங்கிறது அந்த கையெழுத்து வச்சு கிராஸ் செக் பண்ணுவோம். அவர் பட்டா பீட் டிக்கெட்டை கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒயின் ஷாப்ல போடும்போது யாரு சாம்பிள் சிக்னேச்சர் வாங்க முடியும்? இன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புக்கு போடுறாங்க. அதுக்கு பேரு பட்டாப்பு. ஆனா பட்டாப்புக்குங்கிறது வேற, பர்பஸ் வேற. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா நிறைய கிராமங்களில் போகணும், வில்லேஜில் போகணும், எந்த ரவுடி சுவாரா என்ன மோட்டிவ் இருக்குங்கிறத இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன், அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். நடந்த பிறகு கலெக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார், நீங்கள் உங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். லா அண்ட் ஆர்டருக்கு உளவுத்துறையோட ரிப்போர்ட்றது ரொம்ப முக்கியம். இன்டெலிஜென்ஸ் என்ன தகவல் கொடுக்குறாங்கன்ற வச்சு தான் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றத நிறைய விமர்சனங்களும் வைக்கிறாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி எதை வச்சு கணக்கிடுவீங்க? இல்லை, இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஆஃபீஸில் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதில் ஐஜி சார் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. லோக்கலில் எஸ்பி இருப்பாங்க. ஓகே, எஸ்பிக்கு கீழே எஸ்பிக்கு கீழே இருப்பாங்க. எஸ்பி சாருக்கு கீழே லோக்கல்ல ஒரு டீம் இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்லயும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் ஃபெயிலியர். ஓகே, அது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் தான். ஐஎஸ் சொல்லுவாங்க, கமிஷனரேட்ல இருக்க ஐஎஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் தான் ஃபெயிலியர் ஆகும். பட் சீஃப் ஆஃபீஸர் மெமோ போட்டுருவாங்க. ஓகே, அவங்க தகவல் கொடுத்து இது இப்படி அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க பார்க்கணும். சீஃப் ஆஃபீஸருக்கு இப்போ ஐஜி சார் இருக்காங்க. ஐஜி சார்லாம் பயங்கர ஷார்ப்பு. நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி சார் இருக்காங்கல்ல, யாரு நம்ம இப்போ டேவிட் ஆசீர்வாதம் அவர் வேலவன் சார், அவங்கெல்லாம் டாக்டர் சார் டாக்டர். அதனால பயங்கரமான ஷார்ப்.
அவங்க இன்டெலிஜென்ஸை கன்வே பண்ணிடுவாங்க, அவங்க மெமோஸ் போட்டுருவாங்க. ம் ம் இங்க ஐஏஎஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, லோக்கல் ம் ம் டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸா ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ம் ம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு மொத்தமா சொல்லிட முடியாது. சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பார்ப்பாங்க, ம் ம் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க, இங்க இருந்து அவங்க இருந்து மானிட்டர் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து இதை வந்து எஸ்பிக்கு சொல்லணும். ம் ம் எஸ்பி ஆஃபீஸ்ல எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, எஸ்பி கான்ஸ்டபிள் இருப்பாங்கல்ல, அவங்க தானே அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் லோக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ம் 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 அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டா ஓவராலாக இதாயிரும். இப்போ என்ன காரணம்னா அவங்களுடைய ஒர்க்கு டைவர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ம் ம் அவங்க வந்து ஒன்லி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ், பட் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதனால தான் பிரச்சனை. ஒர்க் லோட் அதிகமாகுது, ஒர்க் லோடு அதிகமாகுது, அவங்க அதையும் பார்க்கணும். இது வர்றவங்களுக்கு இதுவும் போடணும், ரூபா போடணும், அது போடணும், இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி விசுவாசமா இல்லை எஸ்பிக்கு, அவ்வளோதான். எஸ்பிக்கு விசுவாசமா இருக்கிற எஸ்பி கான்ஸ்டபிள்ஸ் இல்லை. புரியுது. அப்படிதான் அர்த்தம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா. ஓகே.